உங்களது குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் திருமண வாழ்வில் கூடுதலான பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் டென்ஷன்களையும் ஏற்படுத்தும். அது உங்களுக்கு இப்போ உடனே தெரியாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ குரு பார்வை இருக்கிறது. டிசம்பர் 10 தேதிக்கு பிறகு குரு வக்கரமடைந்து மிதுன மண்டலத்துக்குள் போகும் பொழுது உங்களது ராசிக்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இது காலகட்டங்களில் உங்களுடைய திருமண வாழ்வில் இந்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸு, கான்டாக்டு, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சின்ன பூகம்பமாக பிரளயமாக மாறும். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போரும். இதை தவிர மொத்தத்தில் சார் இப்போ நீங்கள் சொன்ன இந்த டிஸ்டர்பன்ஸை பற்றியோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியோ அன்வான்ட் கான்டாக்ட்ஸ் பற்றியோ நாங்கள் யோசிப்பதில்லை. நாங்கள் நேர்மையாக நாணயமாக பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் மகர ராசிக்காரர்கள் யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த 10ஆம் இடத்து சுக்கிரன் தொழில் ரீதியாக பிரமாதமான ஒரு வாய்ப்பையும் லாபத்தையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது பிரபஞ்சத்தின் விதி. இந்த ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அந்தரங்களை பொறுத்து இந்த பலன்கிறது கூடுதலாகவும் சிலருக்கு கம்மியாகவும் வரும். ஆனால் இந்த பலனில் ஒரு எல்லளவும் மாற்றம் இருக்காது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தின் நியதி. இது காலகட்டங்களை, அதாவது தனஸ்தானத்துக்கு பாக்கியத்தில், லக்னத்துக்கு ராசிக்கு ஜீவனத்தில் ஜீவனாதிபதி ஆட்சி, லாபத்தில் லாபாதிபதி ஆட்சி, ராசிக்கு குரு பார்வை, புதன் சுக்கிரன் சேர்க்கை அனைத்தும் உங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.